أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் நல்லா இருக்கீங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கு? மனசு எப்படி இருக்கு? கன்ஃபியூஷன்ஸ், கஷ்டம், போராட்டம் அப்படியா? எப்படி இருக்கு மனநிலை? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த அல்ஹம்துலில்லாஹ்க்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன இருக்கணும்ன்றதெல்லாம் இன்ஷால்லா பார்ப்போம். மத்தவங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்க மனநிலையெல்லாம்? என்னாச்சு? கேட்கலையாமா? அல்ஹம்துலில்லாஹ். சரிம்மா, போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? போன கிளாஸ் எது பத்திமா பார்த்தோம்? ஞாபகம் இல்லையா, இல்ல தெரியலையா? பொறாமை பத்தி பார்த்தோமா? பொறாமை. ஏன் யாருமே எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்க? வரல. மத்தவங்கெல்லாம் சரி, ஓகே. போன கிளாஸ் வராத, ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸுமே. ஸோ போன கிளாஸ் வந்து நம்ம பொறாமை பத்தி பார்த்தோம். சரியா? பொறாமை எந்த அளவுக்கு ஒரு கொடிய நோய், அது எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் பாதிக்குது, எந்த அளவுக்கு அந்த பொறாமை நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்தா அது நமக்கும் பிறருக்கும் ஆபத்து. ஸோ அந்த நோயோட தீவிரத்தை பத்தி பார்த்தோம். சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நெருப்பு விறகை சுடுவது போல பொறாமை வந்து நன்மைகளை அழிச்சிரும். எப்படி விறகு தன்னைத்தானே எரிச்சுக்குதோ அதே மாதிரி பொறாமைக்காரன் ஒருத்தவங்க உள்ளத்துல பொறாமை வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல அந்த நோயால அழிய போறவங்க வந்து அவங்க தான். சரியா? அவங்க யார பத்தி பொறாமைப்படுறாங்களோ அவங்களை விட பாதிப்பு இருக்கும்னா யாரோட உள்ள தப்பா இருக்கணும், அந்த நோயிலிருந்து தன்னை ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு. என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்திருக்க அருள்களின் பக்கம் உங்கள் பார்வைகளை நீங்க செலுத்தாதீங்க. அடுத்தவங்களோட அருள்களை பார்த்து நீங்க ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அறிவுடையவனா இருக்கான். அல்லாஹ்க்கு எல்லா விஷயத்தை பத்தின அறிவு, அதாவது எனக்கு எது கொடுத்தால் சரியாக இருக்குமோ. சொல்லுங்கம்மா சுமையா. பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படியா? ஒரு நிமிஷம். இப்போவுமே பிரேக் ஆகுதாமா? இப்போ ஓகே சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், யாரோட அருள்களையும் நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா அவரவருக்கு என்னென்ன எந்த விஷயத்த வந்து கோப் பண்ணிக்க முடியுமோ, யாருக்கு என்ன விஷயம் கொடுத்தால் சரியாக இருக்குமோ அதை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
சோ நீங்க அதை பார்த்துட்டு அதே விஷயம் எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க ஏங்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, இல்ல அதே அருள் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் என்ன ஆவேன், அதை என்னால சரியா சமாளிக்க முடியுமா? சில அருள்கள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம வழிகெட்டு போற மாதிரி இருக்கும். அந்த அருள், அதே அருள் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்க அதே அருள் எனக்கு கிடைக்கும் போது அந்த அருள்னாலேயே நான் தவறான வழிக்கு போற சூழ்நிலை இருக்கும். சோ அல்லாஹ் மேல சரியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். இங்கேதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். என்னன்னா, என்னை விட என்னை பத்தி, என் வாழ்க்கைய பத்தி எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும்ன்ற நம்பிக்கை நமக்கு குறைபாடு இருக்கனாலதான் ஏன் என் லைஃப் இப்படி இல்ல, அவங்க லைஃப் எல்லாம் இப்படி, என் லைஃப் ஏன் அதே மாதிரி இல்ல. நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருப்பேன், ஆனா அதே விஷயத்த எல்லாம் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வச்சிருப்போம். அதை நம்ம கண்ணு முன்னாடியே பார்ப்போம். அப்போ அதே விஷயம் எனக்கு கிடைக்கலன்னு நான் நினைக்கும் போது அந்த இடத்துல வர்ற உணர்ச்சிக்கு பேரு தான் பொறாமை. ஓகேவா? நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காம இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்குது. சரியா? அப்ப அதை பார்க்கும்போது என் மனசுல உருவாகிற ஏக்கம் நாள்பட அந்த குறிப்பிட்ட நபர் மேல எனக்கு பொறாமையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். சரியா? இந்த உணர்வுனால நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, நிறைய வருத்தங்கள் நமக்கு ஏற்படும். சரியா? அப்போ இது எல்லாமே இப்போ பொறாமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களுக்கு யார் மேலேயோ யாரோட அருட்கொடையோ பார்த்து இப்ப நிறைய பேருக்கு, நான் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இந்த விஷயத்த வேற மாதிரி கன்வே பண்ணுவேன். நீங்க எல்லாமே ஹோம் மேக்கர்ஸா இருக்கனால உங்களுக்கான பிரச்சனை எதுல வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா இந்த பொறாமை உங்களை எங்க பொறாமைன்ற விஷயத்த ஷைத்தான் எப்படி உங்களுக்குள்ள விதைப்பான்? யார் மேல விதைப்பான்? மெயினா குடும்பத்துக்குள்ள உங்களுடைய நாத்தனார் மேல, சரியா? இல்லனா உங்க ஹஸ்பண்டோட அம்மா மேல, அதாவது மாமியார் மேல, இல்லனா மேபி உங்க சிஸ்டர்ஸ் மேல. சரியா? எனக்கு கிடைச்ச மாதிரி லைஃப் அவளுக்கு கிடைக்கல, இல்ல அவளுக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, இந்த மாதிரி பொறாம. இன்னொரு சைடு பார்த்தா மெயினா இதுல நம்மள்ட்ட அடி வாங்குறது யாருன்னா நம்ம வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரங்க. சரியா? நம்மளோட பொறாமைக்கு அதிகமா நம்ம வீட்டை தாண்டி வெளி மனுஷ ஒருத்தவங்க நம்மளோட பொறாமைக்கு ஆளாகி இருப்பாங்கன்னா யாருன்னா நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க. சரியா? அடிக்கடி நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை குறை பேசிக்கிட்டே இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. சரியா? எப்ப பார்த்தாலும் உங்களுடைய பார்வை உங்க அண்டை வீட்டு மேலேயே இருக்குதா? அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க என்ன பொருள் வாங்குறாங்க, அவங்க எங்க போறாங்க வர்றாங்க, இதையே உங்க மனச அப்சஸ்டா யோசிச்சுக்கிட்டே இருக்கான்னு யோசிங்க. சரியா? அவங்க ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டதா உங்கள்கிட்ட காட்டும் போதோ சொல்லும் போதோ உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி ஆகுது? அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா அப்படின்னு வாய் மட்டும் சொல்லுதா, இல்ல உங்க உள்ளமும்? சரியா? அடுத்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்ல இன்னும் லாஸ்ட் என்னன்னா, அவங்களுடைய குறைகளை நீங்க அதிகமா தேடுறீங்களா? எப்படா ஏதாவது தப்புல மாட்டுவாங்க? அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்படுற லாஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துதான்னு கவனிங்க. நமக்கே தெரியாம நம்ம உள்ளத்துல பொறாமை இருக்கும். சரியா? அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஏற்படுதுன்னா மனுஷனோட மனசே கஷ்டம் தானே படணும். நமக்கு நெருக்கமானவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஏற்படுது அப்படிங்கும் போது ஒரு மனிதாபிமான அடிப்படையில நமக்கு ஒரு சின்ன வருத்தமாவது இருக்கணும். வருத்தம் இல்லாட்டினாலும் பரவாயில்லை, எந்த ஒரு உணர்ச்சியுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆனா பிறருடைய லாஸ், பிறருடைய இழப்பு உங்க உள்ளத்துக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குதா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்க உள்ளத்துல பொறாமை இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த குறிப்பிட்ட நபர் மேல உங்க உள்ளத்துக்குள்ள பொறாமை இருக்கு,
அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து சில விஷயம் பறிக்கப்படும் போது உங்க மனசு ஆறுதல் அடையுது. சரியா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம உள்ளம் பொறாமைன்ற நோயில ஆட்படுதுன்னு அர்த்தம். சரியா? சோ பொறாமைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கம்பேரிஷன். சரியா? என்னுடைய வாழ்க்கைய இல்ல என்னுடைய அருட்கொடைகளை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாக்குறது. இது பெரிய நோய், இந்த கம்பேரிஷன். சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. இதுதான் இறைவனுடைய அருட்கொடைகளை நீங்க லேசா எண்ணாம இருக்கிறதுக்கு இந்த விஷயம் தான் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க மேல இருக்கவங்களே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட அடுத்தவங்க லைஃப் பெட்டரா இருக்கு பெட்டரா இருக்கு பெட்டரா இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தோம்னா எனக்கு இறைவன் கொடுத்த நியமத் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாமலே போயிடும். அல்லாஹ் அவ்வளோ அருட்கொடைகள் கொடுத்துருக்கான் நமக்கு. சரியா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ மென்டல் ஹைஜீன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மென்டல் டிஸார்டர் இல்ல மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வேற. இப்போ உடம்புக்கு நோய் வராம ப்ரிவென்ஷன் பண்ணுவோம்ல, இந்த நோய் வந்துடக்கூடாது, இப்ப கேன்சர் வரக்கூடாது, கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்வோம். அந்த மாதிரி பொறாமை வரவே கூடாது அப்படின்னா நான் எப்படி என்ன ஹைஜீனா வச்சுக்கணும்? இப்ப கொரோனா வரக்கூடாதுன்னா நம்மள சுத்தமா வச்சுக்கிறது, நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, கிருமிகள்ட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுன்னு ப்ரிகாஷன் எடுக்கிறோம்ல. அந்த மாதிரி பொறாமை வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன எப்படி ஹைஜீனிக்கா வச்சுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். மென்டல் ஹைஜீன், பொறாமையிலிருந்து பாதுகாக்கிற ஹைஜீன் என்ன என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாதான் எல்லாருக்கும் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த அல்லாதான் எல்லாருக்கும் கொடுக்குறான் அப்படிங்கிறது போதுமான மனது மெயினா வேணும். அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் போதுன்ற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கிற மூலியமா வளர்த்துக்கணும். அல்லாஹ் எது நமக்கு கொடுத்துருக்கானோ அது போதுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கிறது, சாட்டிஸ்பாக்சன் வர்றது. சரியா? மூணாவது வேற ஏதாவது? மறுமையில எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் மூலியமா ஏங்குறனோ அது எனக்கு மறுமையில கிடைக்கும்னு நினைக்கிறது. மாஷா அல்லாஹ். வேற வேற என்னவா இருக்கலாம்? எப்படி நம்மள நாமளே சோதனைதான் அப்படின்னு, இந்த துனியா வந்து ஒரு சோதனை தான், அதுவும் அல்லாஹ் நேசிக்கிறவங்களதான் சோதிக்கிறான்னு நம்ம நம்பணும். ஓ, நமக்கு கிடைக்கல அப்படின்னா அத சோதனையா நம்ம எடுத்துக்கிறது, அப்படியா? ஓகே, வேற ஏதாவது பதில் இருக்காமா? நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருந்தா அதுல மேபி அதுல ஏதாவது ஆசைப்பட்டது அளவுக்கு ஏதாவது நான் தப்பு பண்ணிருக்கலாம், அதனால அல்லாஹ் அதை எனக்கு கொடுக்காம தடுத்து அத ஹைராக்கி வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டா. ஜெசிமா பேசுறது எல்லாம் சிஸ்டர் நீங்க பேசுறது கேட்கலமா, சரியா ஸ்கிப் ஆயிட்டே இருக்கு. இல்ல, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காம இருக்க முடியுமா? ஏதோ அதுல ஹைர் இருக்கு, சப்போஸ் கிடைச்சிருந்தா அதுல நான் வந்து பின்னாடி அது ஒரு சோதனையா ஆயிருக்கும், அதுல இருந்து அல்லாஹ் என்னை தடுத்திருக்கான்னு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இருந்துக்கிறது. தடுத்திருக்கான். எல்லாமே அல்லாஹ் கொடுக்கறத சாட்டிஸ்ஃபைடா ஏத்துக்கிறது. முதல்ல அல்லாஹோட பிளான சரியா நம்புறது. சரியா? அல்லாஹ் இதைத்தான் நாடி இருக்கான், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பிளான முதல்ல நம்பும் போது இந்த பொறாமை வந்து வராம நம்ம பார்த்து. இன்னொன்னு சைக்காலஜிக்கலா சில விஷயம் இருக்கு, சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில கான்செப்ட் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அதுல இப்பதான் நம்ம சைக்காலஜிக்கல் கான்செப்ட்லயே சில விஷயம் பார்க்க போறோம். அதுல ஒண்ணு என்னன்னா, நம்மளோட மென்டல் ஹைஜீனுக்கு தேவையான ஒரு விஷயம் செல்ஃப் வர்த். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்ஃப் வர்த். இல்லையே சிஸ்டர், புதுசா இருக்கு. இல்ல புதுசா இருக்கு. செல்ஃப் வர்த், செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா என்ன நானே மதிக்கிறது.
சரியா? நீங்க சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னாலே உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு தன்மை என்னன்னா, நீங்க அடுத்தவங்கள அப்சர்வ் பண்ணணும் நெறைய. சரியா? ஒண்ணு உங்கள நீங்களே அப்சர்வ் பண்ணணும். உங்கள நீங்களே கவனிக்கணும். நம்ம சொல்லிட்டோம். பிஹேவியர அனலைஸ் பண்ணி படிக்கிறது தான் சைக்காலஜி. சரியா? அப்ப முதல்ல நான் என்னோட பிஹேவியர அனலைஸ் பண்ணணும். நான் இப்படி நடந்துக்கிறேனே இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அப்படின்னு என்ன நான் அனலைஸ் பண்ணணும். 2வது அடுத்தவங்களோட பிஹேவியர அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்ளோ விஷயம் மனிதர்களை பத்தி புரியும். உங்களுக்கு சைக்காலஜின்ற விஷயம் இன்னுமே டீப்பா புரிய சோ வாட் இஸ் சைக்காலஜி? இது படிச்சதுனால மத்தவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வரும். சரியா? அப்போ நீங்க நிறைய பேரை கவனிச்சு பாருங்க. எல்லாரும் மாதிரியும் பொறாமப்படுறதுன்னா பொறாமப்படக்கூடாது. நெருப்பு தின்ற மாதிரி உங்க நன்மையை தின்றோம். சோ பொறாமப்படாதன்னா எப்படி பொறாமப்படாம இருக்க முடியும்? இப்ப நான் கேக்குறேன், தெரியுதுப்பா எனக்கு எல்லாம் பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்றான்னு தெரியுது. ஆனா நான் எப்படி பொறாமப்படாம இருக்குது? அதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க. அப்படின்னா நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம்? மார்க்கத்துக்கு தான் போவோம். அல்லாஹ் கொடுக்கறதை ஏத்துக்கோங்க. அப்ப திருப்பி மார்க்கத்துக்கு போகும்போது அதை தாண்டின சில டெக்னிக் சொல்லி கொடுக்கும்போது, டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க உங்களை சுத்தி உள்ளவங்க கவனிச்சீங்கன்னா யாரெல்லாம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, நிறைய பிரேக் ஆகுதா? ஆமா சிஸ்டர். ஒரு நிமிஷம் தான். ஓகே, நான் இப்ப கொஞ்சம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நீங்க அதான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கு இருக்கோ, இல்ல யாருக்கு பொறாமை இருக்கோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா தாழ்வு மனப்பான்மை. சரியா? மேக்சிமம் தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு பொறாமை உணர்வு அதிகமா வரும். சரியா? அவங்களெல்லாம் நீ நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க தன்னை மதிக்கிறதை விட, தன்னை வேல்யூ பண்றதை விட அடுத்தவங்களை அதிகமா வேல்யூ பண்ணுவாங்க. சரியா? அவங்களுக்கு செல்ஃப் வர்த் அப்படின்ற விஷயமே இருக்காது. சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு 10க்கு நம்மளை நாமளே எவ்வளவு மதிக்கிறோம், எவ்வளவு கான்பிடென்ட்டா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றத யோசிங்க. சரியா? ஒரு 10க்கு மார்க் போடுங்க. என்ன நான் எவ்வளவு மதிக்கிறேன். இன்னுமே டீப்பா யோசிங்க, என்ன மதிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஓகேவா? இப்ப 10க்கு 6 தான் வருதுன்னா மிச்ச 4 என்ன நான் ஏன் மதிக்கல? என்ன மதிக்காம போறதுக்கு என்ன காரணம் இருக்கு? ஓகேவா? சோ இந்த செல்ஃப் வர்த், நம்மள நாமளே ஒரு கம்பீரமா என்ன நானே மதிக்கும் போதுதான் சுத்தி என்ன யாரு என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுவேன். அதே மாதிரி யாருக்கிட்ட என்ன இருந்தாலும் எனக்கு அது ஒரு பொருட்டாவே இருக்காது. சரியா? என்ன நான் மதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இறைவன் தர்றதுக்கு நான் தகுதியானவ. நான் என்ன மதிக்கிறேன், மதிக்கக்கூடிய செயல்கள் என்கிட்ட இருக்குங்கும் போது என் இறைவன் என்னை எப்படி மதிக்காம இருப்பான்? அப்ப என் இறைவன் கிட்ட இருந்து எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கும் போது நான் ஏன் இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமப்பட போறேன்? அவன் அர் ரஹ்மான்ன்றான், அவனோட ஸ்லேவ் நான் சொல்றான். அப்ப அதுக்கு தகுதியானவளா நான் இருக்கிறேன். அதுதான் நீங்க ஒண்ணு இப்ப செல்ஃப் வர்த் போட்டு பார்க்கும்போது உங்களோட செல்ஃப் வர்த் 3 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் 3ன்னு கேட்டு பாத்தீங்கன்னா மிச்ச 7 உங்ககிட்ட இருக்க கெட்ட குணங்கள் வந்து உங்களை தடுப்பு, உங்களுக்கு மார்க் போட விடாம. சரியா? மிச்ச 7 மார்க்கு உங்களோட குணங்களை வச்சு, சில விஷயங்களை வச்சு உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த 7 சரி பண்ண முயற்சி பண்ணணுமே ஒழிய மிச்சவங்க கிட்ட இருக்க விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்போ 9 அப்படின்னு இருக்கிற பட்சத்துல எனக்கு எல்லாமே தர நான் தகுதியானவன் தானே. அப்ப இறைவன் தராம இருக்கிறான் அப்படின்னா சில காரணங்கள் இருக்கதானே செய்ய போகுது. இப்ப நான் தகுதியானவங்கும் போது ஏன் இறைவன் எனக்கு தரமாட்டான்? அப்ப நான் கொஞ்ச காலம் பொறுத்துக்கிறேன்ற விஷயம் எனக்குள்ள வரும்.
சரியா? முதல் விஷயம் இந்த பாயிண்ட், என்ன நானே மதிக்கிறது. சரியா? அப்போ நீங்க நினைக்கலாம், என்கிட்ட மதிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, என்கிட்ட அழகு இல்ல. மேக்சிமம் நம்ம எப்ப மதிக்க மாட்டோம்னா, அழகு இல்லைன்னு நினைக்கும் போது மதிக்க மாட்டோம் நம்மள நாமளே. நான் எப்ப அடுத்தவங்களோட பணத்தை பார்த்து பொறாமப்படுவேன்னா, என்கிட்ட இருக்க பணத்தை நான் மதிக்காத போது நான் பொறாமப்படுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நான் ஏழை அப்படி நினைக்கும் போது அடுத்தவங்க கிட்ட இருக்க காசு பணத்தை பார்த்து எனக்கு பொறாமை ஏற்படும். சரியா? ஒண்ணு அழகு, இன்னொன்னு பணம், இன்னொன்னு பதவி. சரியா? பதவிய பார்த்து, அடுத்து ஃபேமஸ் ஆகுறத பார்த்து. சரியா? காமனா எல்லாருக்கும் ஒருத்தவங்களை தெரியுது, எந்த சபைக்கு போனாலும் ஒருத்தவங்களை எல்லாரும் புகழ்றாங்க, எல்லாரும் தூக்கி பேசுறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான பொறாமை வரும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி பொறாமை வரும். மேக்சிமம் பெண்களுக்கு இதுல நிறைய இதாகும். அதே மாதிரி தன்னோட கணவன் தன்னை விட பிறர் மேல பாசமா இருந்துருவாங்களோன்ற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், இதுவுமே பயம். உங்களை மதிக்காத போதுதான் நான் நல்லா நடந்துக்கிறேன், நான் என்ன மதிக்கிறேன்னு மதிக்கும் போது உங்களுக்கு எங்க என் கணவன் என்னை விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி போயிருவாளோன்ற பயமே வராது. இப்ப நான் ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல சொல்லுவேன், நீ அன்புக்கு தகுதி இல்லாதவன்னு நினைக்கும் போதுதான் உன் ஃப்ரெண்டு உன்னை விட்டுட்டு இன்னொருத்திய நேசிக்க ஆரம்பிச்சிருவாளோன்னு பயம் வந்து பொசசிவ் ஏற்படும். அதேதான் கணவன் விஷயத்திலையும் உள்ள இருக்க அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கோங்களேன். ஏன் வந்து அந்த பொசசிவ்னஸ் வருது, ஏன் பயம் வருது? நிறைய பேர் இன்செக்யூரா இருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் போன் பிஸியில இருந்தா கூட பதறிடுறீங்க. உங்களோட மென்டல் ஹெல்த்தே கெட்டு போற அளவுக்கு பதறோம். ஏன் அவ்வளோ இன்செக்யூர் ஃபீலிங் அப்படின்னா, ஏன்னா நான் ஒருவேளை அழகா இல்ல, நான் அன்புக்கு தகுதியானவ இல்ல, நான் நேசிக்க தகுதியானவ இல்ல, என்கிட்ட அது இல்ல இது இல்லைன்ற அந்த இன்செக்யூர் ஃபீலிங் தான், அந்த உங்களை நீங்களே மதிக்காத தனம் தான் எங்க என் கணவர் என்னை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிருவாரோ அப்படின்ற பயத்தை உங்களுக்குள்ள. புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? இந்த செல்ஃப் ஒர்த், உங்களை நீங்களே மதிக்கிறதுன்றது எவ்வளவு முக்கியம்ன்றது புரியுதா? இந்த என்னனாலும் கான்பிடென்ட்டா இருக்கும்போது என் கணவர் இல்ல என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க மேல பாசமா இருப்பாங்கன்ற எண்ணமும் அப்படி இருந்துட்டால், இப்போ அவங்க தங்கச்சி மேலேயோ அம்மா மேலேயோ இருக்கும்போது நமக்கு பொறாமை வராது. என்ன தோணும்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு அவங்களுக்கு கிடைக்குது, எனக்கான ஹக்கு எனக்கு கிடைக்குது. ஏன்னா நான் தகுதியானவங்க தான் இருக்கும்போது எனக்கு ஏன் கொடுக்காம இருக்க போறாங்க? தகுதி இல்லாதவளா உங்களை நீங்க உணரும் போதுதான் அது உங்களுக்கு கிடைக்காதது போல உங்களுக்கு எல்லாமே நம்ம மனசு காட்டுற மாய வேலை தான். அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ரியாலிட்டிய பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சது அத்தனையும் பொய்யா இருக்கும். சரியா? அப்போ எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோமே, எனக்கு அழகு இல்ல, பணம் இல்ல, பதவி இல்ல, ஃபேமஸ் இல்ல, அப்ப நான் ஏன் என்ன மதிக்கணும், எனக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிய வேண்டியது, அல்லாஹ் எல்லா மலக்குமார்கள் முன்னாடியும் உங்களை ஒரு கண்ணியமான படைப்பாக சூஸ் பண்ணியிருக்கான். இதை விட உங்களை நீங்களே மதிக்கிறதுக்கு காரணம் தேவை கிடையாது. நான் அல்லாஹுடைய அடியான், இந்த ஒண்ணு போதும் நீங்க உங்களை மதிக்கிறதுக்கு. இதுல ஒண்ணுல தான் மதிப்புண்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். சரியா? உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரிச்சிருக்கிறது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல கீழே நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறதுக்காக கிடையாது. உங்களை நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிந்து கொள்வதற்காகத்தான். அப்போ உங்களையே சிறந்தவர் யாரு அப்படின்னா, யாரு இறையச்சம் உள்ளவங்களா இருக்காங்களோ, இறையச்சம் உள்ளவங்கன்னா யாரு? இறைவனுடைய சரியான அடியார்கள். அப்போ உங்களை நீங்களே மதிக்காம போறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னா, நான் அல்லாஹ் முன்னாடி தவறா நடக்கிறேன்ற ஒரு விஷயமா தான் இருக்கணும். சரியா? அப்போ என்ன நான் மதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமா அந்த ஒரு காரணமே போதும். என்ன இறைவன் அவன் கையால படைச்சிருக்கான். நான் நாயாகவோ பன்றியாகவோ இல்லாம இறைவன் என்ன கண்ணியமான படைப்புல ஒருத்தியா என்ன சூஸ் பண்ணிருக்கான். இது ஒரு விஷயத்த உண்மையா உணர்ந்தீங்கன்னா நம்ம மேல நமக்கு மதிப்பு வரும். என் ரூஹ எவ்வளோ அல்லாஹ் பார்த்து பார்த்து படைச்சிருப்பான், என்னைய எவ்வளோ ஆசையா படைச்சிருப்பான், இந்த ரூஹ சொர்க்கத்துக்கு போகணும்னு எவ்வளவு எண்ணத்தோட என்ன படைச்சிருப்பான் அந்த ரப்பு.
என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எவ்வளவுலாம் ஆசைப்பட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் என்னுடைய செயல்பாடுகளை. ஒன்னையும் என் இறைவனுடைய பார்வை என் மேல இருக்குல்ல. அப்பேற்பட்ட படைப்புல ஒருத்தியா அல்லாஹ் என்னை படைச்சிருக்கான்ல. ஒரு மண்ணாவோ மரமாவோ செடியாவோ இல்லாம அவன் படைச்ச எக்ஸலண்ட் கிரியேஷன்ல ஒண்ணு அவன் படைச்ச ரூஹன்னு சொல்றான். அந்த ரூஹ எனக்கு கொடுத்திருக்கான்ல. அப்ப அதுல ஒரு ஆளா என்ன சூஸ் பண்ணிருக்கான். ரெண்டாவது விஷயம், மனித படைப்புலயே சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த படைப்புக்கு நேர்வழி கிடைக்கிறது. அதாவது நாம முஸ்லிமா இருக்கிறது. அப்போ எத்தனையோ காபிர்கள் உங்களை சுத்தி இருக்கும்போது அல்லாஹ் உங்களை பர்டிகுலரா சூஸ் பண்ணி இஸ்லாத்துல வச்சிருக்கான்ல. அவனுடைய வார்த்தைகளை செவியேற்க செய்யறான்ல. அப்போ எனக்கே தன்னால ஒரு கெத்து வரணும். இத்தனை கேட்டகரிலையும் நான் இருக்கேன். இதை தாண்டி என்ன நான் மதிக்காம போறதுக்கு நிறைய பேர் தேவையே இல்லாம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி இத செஞ்சு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்க கண்ணியத்தை நாமளே நம்மளை இழிவுபடுத்திக்கிறோம். அப்போ இது ஒரு விஷயம். இப்போ இது எல்லாமே இதுதான் உங்களை மதிக்கிறதுக்கான முக்கிய காரணம். இத வச்சு மட்டும்தான் உங்களுடைய மதிப்பு. அதையும் தாண்டி உங்க மனசு அழகுதான் மதிப்பு, பணம் தான் மதிப்புன்னு உங்க மனசு சொல்லி கொடுத்துச்சுன்னா அதோட ரியாலிட்டியையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல. சரியா? அழகுனா என்ன சொல்லுங்க. அழகுனா என்ன? உங்களை பொறுத்தவரையும் எதை யார அழகுன்னு சொல்லுவீங்க? ஒரு பெண் நல்ல ஹைட்டா, நல்ல கலரா, அழகுன்னு சொல்லுவோம். அழகுன்னு சொல்லுவோம். இது என்கிட்ட இல்லாத போது அடுத்தவங்க கிட்ட அது இருக்கும் போது என் மனசு ஒரு மாதிரி என்னன்னா மதிக்காம போயிடுவேன். என்கிட்ட ஹைட் இல்ல, நான் கட்டையா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னு என்ன நான் ஃபர்ஸ்ட் மதிக்க மாட்டேன். நான் எதெல்லாம் மதிக்கிறதுக்கான காரணமா நினைச்சேனோ அது பிறர்கிட்ட பார்க்கும்போது அது எனக்கு ஒரு மாதிரியான உணர்வை கொடுத்துரும். சரியா? வேற அழகுனா என்ன? வேற எதெல்லாம் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபேஷனா இருக்குது, நல்ல வசதியா அந்த மாதிரி எல்லாம் இருந்தா மாடலா இருந்தா நினைப்போம். இன்னுமே அழகுக்கு நிறைய கிரைட்டீரியா வச்சிருக்கோம். மூக்கு இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், அவங்களோட ஐலாஷ் இப்படி இருக்கணும், சோ உடலமைப்பு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட நம்ம அழகுன்னு சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த பார்வையே முதல்ல உடைக்கணும். இப்ப நான் சொல்ற போற விஷயம் உங்க பார்வையே உடைச்சிரும். இப்ப தெரியும் எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. எதுவுமே இதுதான்ற கிரைட்டீரியாவே கிடையாது. மனுஷங்கத்தான் கிரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு இருக்கோமே ஒழிய எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. சரியா? இப்போ நீங்க வெள்ளையா இருந்தா தான் அழகு அப்படின்னா ஆப்பிரிக்காக்காரன் அவன் பொண்டாட்டிய யூ ஆர் சோ பியூட்டிஃபுல்னு சொல்லவே மாட்டானா? ஆப்பிரிக்காக்காரனுக்கு அவன் பொண்டாட்டி அழகாவே தெரிய மாட்டாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். வெள்ளத்தான் உண்மையிலேயே அழகு, வெள்ளத்தான் அழகுன்ற கிரைட்டீரியா தான் உண்மை அப்படின்னா அப்போ ஆப்பிரிக்காக்காரன் அவன் பொண்டாட்டியை எப்படி கொஞ்சுவான்? அவனுக்கு அழகுன்ற விஷயம் தோணவே தோணாதாப்பா அவன் ஒய்ஃபை பார்த்தா? மூக்கு எடுப்பா இருந்தாதான் அழகுன்னா ஜப்பான்கார பொண்டாட்டி, சைனாக்காரன் பொண்டாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்படி அழக ரசிப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். உண்மையிலேயே அழகுன்னா அதுதான் நீங்க வச்சிருக்கிறது தான் அழகு அப்படின்னா அப்ப இவங்கெல்லாம் எங்க போறது? இவங்களெல்லாம் என்ன செய்யறது? ஆனா அப்ப அல்லாஹ் அழகு. அப்போ உண்மையிலேயே அழகுங்கிறதுக்கு நாம தான் சில கிரைட்டீரியாவை செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கிரைட்டீரியா ரொம்ப கேவலமா ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனினாலையும் சோப்பு கம்பெனிஸ்னாலையும் நம்ம உள்ளத்துல திணிக்கப்பட்ட கிரைட்டீரியாஸ் அதெல்லாம். இதுதான் அழகு அப்படின்னு. அப்ப அவன் திணிச்சத வச்சு நான் அழகில்ல
அல்லாஹ் சொல்றான் லக்கது ஹலக்குனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம்ன்றான். நான் மனுஷனை ரொம்ப அழகான தோற்றத்துல படைச்சிருக்கேன்றான். அப்போ நீ அல்லாஹ் சொல்றத நம்புறீங்களா, ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனிக்காரன் சொல்றத நம்புறீங்களா? இதுதான் அழகுன்னு நம்ம உள்ளத்துல விதைச்சது அவனுங்க. அப்போ மத்தவங்க எல்லாம் இப்போ இது இது வந்து நிறைய பேரோட லைஃப் இதனால மோசமா போயிருந்திருக்கு. ஸ்கூல் லைஃப்லயும் சரி, காலேஜ் லைஃப்லயும் சரி. இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்ம எல்லாருக்குமே டீனேஜ் லைஃப்ல இருக்க டீனேஜ்ல இருக்க பெரிய பிரச்சனை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, என்னவா இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம், அழக பொறுத்த வரையும். ஸ்லிம்மா இருக்குது, ஃபேட்டா இருக்கனால பிரச்சனை. ஸ்லிம் கூட நிறைய பேர் இருந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். தவிர்க்கவே முடியாத ஒரு இஷ்யூ என்னவா இருக்கும்னா பிம்பிள்ஸ். ஆமா தானே? அப்புறம் அப்போ எப்படி எல்லா அந்த அழகானவன் அழகைத்தான் விரும்புகிறான் அப்படின்னு ஒரு விஷயம் இது சொல்றாங்கல்ல. சரியா? அப்போ இதே மாதிரி எனக்குமே நான் ஸ்கூல் டைம்ல 10th 11th அந்த டீனேஜ் டைம்ல நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்சு பிம்பிள்ஸ் எல்லாம் இல்லாம ஃபேஸ் வலுவலுன்னு இருந்தா தானே அழகு. அந்த கிரைட்டீரியா வச்சிருக்கோம்ல நம்ம. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அந்த மாதிரி இருக்கும் முகம். கஷ்டமா இருக்கும், பொறாமப்பட்டது இல்ல, கஷ்டமா இருக்கும். இது ஒரு நிமிஷம். மாதிரி ஒருத்தருக்கு அழகா இருக்கும், ஒருத்தருக்கு அழகு, ஒருத்தருக்கு அதே மாதிரி அதே மாதிரி இத புரிஞ்சுக்கிட்டாலே பார்வையில தான் எல்லாம். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், யாராவது நம்மள்ட்ட காட்டுவாங்க, இல்ல நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொல்லுவாங்க, என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்க, 1000 ரூபாய்க்கு இவ்வளவு நல்லா இல்லாம இருக்கும்பாங்க. உடனே நமக்கு சேட் ஆயிரும், நமக்கு செலக்ஷன் பண்ற தகுதியே கிடையாது, நம்மளுக்கு செலக்ஷனே நல்லா இல்ல. அப்போ உடனே நம்ம வீக் ஆயிடுவோம். அப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இது அவங்களுடைய பார்வை. ஒரு புடவை அழகா இருக்கணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது அவங்களுடைய கிரைட்டீரியா. அப்ப அவங்களோட கிரைட்டீரியாவுக்கு நான் மேட்ச் ஆகலன்னு நான் ஏன் என்ன கஷ்டப்படுத்திக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கா, நான் விருப்பப்பட்டு என்னோட செலக்ஷன். இதுதான் பொறுப்பேத்துக்கிறது. செல்ஃப் ஒர்த் இருக்கும்போது செல்ஃப் ஒர்த் இருக்க பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய டெசிஷன்ஸ்க்கு அவங்க பொறுப்பேத்துக்குவாங்க. இது இது என்னோட டெசிஷன், நான் எடுத்திருக்கேன். சரியோ தப்போ அது என்னோட முடிவு, அதுக்கான விளைவுகளை நான் பாத்துக்கிறேன். அதை கொண்டு போய் இன்னொருத்தவங்க கையில கொடுத்துட்டு அவங்க சொல்ற 2 விஷயத்துக்காக நான் உட்கார்ந்துட்டு கவலைப்பட்டுட்டு, எவ்வளவு பேரு, நான் சொல்றது சில்லியா இருக்கலாம், எவ்வளவு பேரு நான் புடவை எடுக்கிறதே விட்டுட்டேன், ஏன் எதை எடுத்தாலும் எல்லாரும் நல்லா இல்லைன்றாங்க. ஏன் உனக்கு பிடிச்சிதானே நான் எடுக்கிறீங்க, உங்களுக்கு உங்க பார்வைக்கு உங்க கிரைட்டீரியால நல்லா இருக்க போய் தானே அதை சூஸ் பண்றீங்க. இப்ப ஏன் உங்க டெசிஷனை இன்னொருத்தவங்களை சரி பார்க்க விடுறீங்க? இந்த பிரச்சனை எல்லாமே உங்களை நீங்க மதிக்காத போதுதான் வரும். ஏன் டெசிஷன் சரியாகத்தான் இருக்கும், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சில விஷயங்கள் தெரியும். இதெல்லாம் நீங்க உங்களை மதிக்கும் போதுதான் அடுத்தவங்களுடைய வார்த்தைகள்னால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருப்பீங்க. அடுத்தவங்க வார்த்தைகள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்குள்ள உங்களை பத்தின மதிப்பு நல்ல விதமா இருக்கணும். அப்ப உங்களை மதிக்கிறது அழகுலையோ பணத்திலேயோ பொருள்லையோ கிடையாது, உங்களுக்கு இருக்க வேல்யூஸ்னால மட்டும்தான் உங்களை நீங்களே மதிக்க முடியும். சரியா? 2வது, பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். செல்வம்னா என்ன, ஏழை பணக்காரர்னா என்ன, எது செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க காசு பணம் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, நிம்மதியா இருக்கீங்களான்னா அவங்க வேற எதையோ தேடிட்டு இருப்பாங்க. ஒண்ணு இருக்கிற காசு பணத்தை பெருக்கிறதுக்கான வழியா இருக்கும், இல்ல அப்படின்னா இருக்கிற காசு பணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கான கவலைகளா இருக்கும். இது வேற வேற விஷயம். சரியா? ஒரு ஏழை நிம்மதியா படுத்து தூங்குற மாதிரி ஒரு பணக்காரன் தூங்க முடியாது அவனால. ஓகேவா? இன்னும் நிறைய நீ பணக்காரங்க எல்லாம் பாருங்களேன், நான் கவனிச்சிருக்கேன். ஒரு ஒரு ஏழை ஒரு ஆட்டோ டிரைவரு வருஷத்துக்கு 4 டூர் போறாரு. அதே ஒரு பணக்கார வீட்டு புள்ள, எங்க அம்மா அப்பா என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்கன்னு கவலைப்படுது. பணக்காரங்க நான் பார்த்த வரையும் அதை எப்படி செல்வத்தை சேகரிக்கிறது? அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பணம் மட்டும் நிம்மதியை தந்துருமானா கிடையாது. பணத்தால நீங்க நினைச்சது எல்லாமே அடைஞ்சிட முடியுமானா கிடையாது. அப்போ எது செல்வம், யாரு பணக்காரங்க, உண்மையிலேயே எது பணக்காரத்தனம் ஏழைத்தனம்னு பார்க்கும்போது அதுக்குமே பார்வை மாறுது, ரியாலிட்டி மாறுது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யாருக்கிட்ட நிறைய காசு இருக்கோ அவங்க பணக்காரங்க கிடையாது, யாருக்கிட்ட போதுமான மனம் இருக்கோ அவங்க தான் பணக்காரங்கன்றாங்க. அப்போ நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ண போனாலும் உங்களை பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது. யாரு உள்ளத்துல சாட்டிஸ்பாக்சன் இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. 1 கோடி ரூபாய் வச்சிருந்தும் பத்தலன்னு ஒருத்தன் தேடி போறான்னா அவன் ஏழை. இஸ்லாம் பார்வையே மாத்துது பாருங்க. அப்போ உங்ககிட்ட அல்லாஹ் எனக்கு அளந்திருக்க ரிஸ்க் இதுதான், அல்ஹம்துலில்லாஹ்ன்ற சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்போது நீங்களே உங்களை மதிக்கலாம், நான் ஒரு பணக்காரி, நான் ஒரு செல்வந்தர். அப்போ நிறைய காசு பணம் இருக்கவங்களோட பக்கம் உங்க பார்வைகளை செலுத்தாதீங்க. நீங்க பார்வைகளை செலுத்த வேண்டியதுலாம் உங்களின் பக்கம். என்ன செலுத்துறது? உங்களுக்குள்ள போதுமெங்கிற மனசை நீங்க விதைக்கும் போது, ஏன்னா நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ரிஸ்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பொறாமை பார்வையை அவங்க மேல வீசினா மட்டும் அப்படியே அவங்களோட காசு பணம் உங்களுக்கு வந்துருமானா வராது. உங்க நிம்மதி தான் கெட்டு போகும். அப்ப என்ன பண்ணுனா, ஏன்னா எல்லாரோட அல்டிமேட் ஆசையும் அல்டிமேட் டெஸ்டினேஷனும் நிம்மதியா இருக்கணும்ன்றதுதான். அப்போ அந்த நிம்மதிக்கான காரணத்தை தான் நம்ம பலவிதமா தேடிக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்சா நிம்மதி ஆயிடுவேன், காசு கிடைச்சா நிம்மதி ஆயிடுவேன், கார் வாங்கினா நிம்மதி ஆயிடுவேன், வீடு கட்டினா நிம்மதி ஆயிடுவேன்னு நம்மளா நிம்மதிக்கான டேர்மை வச்சிருக்கோம். ஆனா இஸ்லாம் சொல்லுது, உங்களோட மனசுல தான் இருக்கு அது. நீங்க வெளியே போய் பொருள் மேலேயோ இடத்து மேலேயோ பதவி மேலேயோ உங்களோட நிம்மதியை தேடாதீங்க. அது இருக்கிறது உங்க உள்ளத்துல தான், உங்க மனசுல தான் இருக்கு. நீங்க பணக்காரியா ஏழையா, உங்கள்ட்ட பவர் இருக்கா, எல்லாமே உங்க உள்ளத்துல தான் இருக்கு. சரியா? அதே மாதிரி அதிகாரத்தை பொறுத்தவரையும் நீங்க இன்னொருத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்கிற பட்சத்துல இப்போ உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய பிஹேவியர், இது அத்தனையுமே இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, பவர்னா நான் ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கணும், இல்ல வீட்டுல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும், கொத்து சாவி என்கிட்ட இருக்கணும், இது வந்து வீட்டுல நடக்கிற பாலிடிக்ஸ், வீட்டு சாவி என்கிட்ட இருக்கணும், நான் தான் மூத்த மருமக, என்ன என்கிட்ட கேட்காம என் மாமியார் இளையவள்கிட்ட கேட்டு செய்யறாங்க, இதெல்லாமே நம்மளா நினைச்சுக்கிற பவர்ஸ். இதெல்லாமே எனக்கு நம்மளை நாமளே இதெல்லாம் பவர்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையான பவர் அப்படின்னா என்னன்னா, ஏன் கண்ட்ரோல்ல நான் இருக்கிறது தான் சரியான அதிகாரம். இப்போ உங்க வீட்டு சின்ன மருமகள்னால உங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியுது, உங்க வீட்டு சின்ன மருமகள்னால உங்களுடைய பேரை கெட்ட பேரா மாத்திர முடியுது, நீங்க ஒரு கொடூரக்காரியா ஒரு அகங்காரம் பிடிச்சவளா அவங்களால உங்களை மாத்த முடியுது அப்படின்னா நீங்க இப்பதான் உண்மையிலேயே நீங்க அடுத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உண்மையான பவர் அதிகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் 10 பேரை என் கையில வச்சிருக்கிறது கிடையாது, நான் யாரு கையிலயும் இல்லாம என் கையில நான் இருக்கிறது. இதுதான் உண்மையான அதிகாரம். அப்போ ஒவ்வொன்ன பத்தின சரியான புரிதல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் யாருக்கு நாடுறனோ, யாருக்கு திறமைகள் இருக்குன்னு நினைக்கிறனோ, யாருக்கு பொறுப்பை கொடுக்கணும்னு நாடுறனோ அவங்களுக்கு நான் பதவியை கொடுப்பேன். அந்த பதவியும் ஒரு சோதனை தான். ஏன் சோதனைக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க மேல பொறாமப்பட்டு? அப்ப நாம போக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் முழுக்க முழுக்க நம்மள மட்டும்தான். அப்ப உண்மையான அழகுனா என்ன? இன்டெலிஜென்ஸ். இது ஸ்கூல்ஸ், இது அறிவுல நடக்கிற பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், எதை அறிவுன்னு நினைக்கிறதுலயே பிரச்சனை வரும். யார் அதுல இருக்கும்? உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க தான் அறிவாளியா? அப்போ மத்த டேலண்ட் எல்லாம் அப்ப அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? இப்ப மேக்ஸ் போடுறவங்க மட்டும்தான் அறிவாளினா, பாட்டு பாடுறது, கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, இந்த திறமைகள்லாம் எதுக்கு? வெறும் மேக்ஸ மட்டுமே எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம்ல. அப்ப இங்க அறிவுலையுமே பார்வையினாலதான் எல்லாமே வேறுபடுது. அப்போ அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமைகளை கொடுத்திருக்கான். அதை வச்சு இறைவனுடைய மார்க்கத்துக்காக நாம உழைக்கணும், அதை வச்சு என்னோட பொருள்களை நான் ஈட்டிக்கணும்னு சொல்லிட்டு
அப்போ என்கிட்ட ஒரு திறமை இல்லைன்றதுக்காக அடுத்தவங்க கிட்ட அது இருக்குன்றதுக்காக நான் பொறாமப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வீட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லா சமைக்கிறாங்க, எனக்கு சமைக்க வரல. நிறைய பேரு அவங்க சமைக்கிற சாப்பாடுல உப்பெல்லாம் அள்ளி கொட்டிடுவாங்க. அவ சமைக்கிறதும் நல்லா இல்லாம போகணும். இங்க பிரச்சனை, உங்களோட சமையல் திறமை நம்ம இம்ப்ரூவ் பண்ணவும் முயற்சி பண்ண மாட்டோம். இன்னொன்னு, அவராருக்கு இறைவன் என்ன திறமைய கொடுத்திருக்கானோ அதுதான் வரும். அப்போ இப்ப உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னா எனக்கு நல்லா பேச தெரியும். உங்களுக்கு நல்லா எழுத தெரியும்னா எனக்கு நல்லா பாட தெரியும். அப்போ அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி எபிலிட்டிஸ கொடுத்திருக்கும் போது, இப்ப நீங்க உங்களை மதிங்க. எப்படின்னா இவங்கள சமைக்க தெரியல, வீட்டுல உள்ள சின்ன மருமகத்தான் நல்லா சமைக்கிறாங்க, இல்ல பெரிய மருமகத்தான் நல்லா சமைக்கிறாங்க, உனக்கு சமைக்க வரல, நீ அப்படி இல்லை இப்படி இல்லைங்கும் போது நீங்க யோசிக்க வேண்டியது, எனக்கு இது வருமே, ஆனா அது அவங்களுக்கு அது வராதுல்ல. சொசைட்டியை பொறுத்த வரையும், அதுவும் பெண்கள் சொசைட்டியை வரையும் சமைக்க தெரிஞ்சவங்க தான் பிஸ்தா. அது இல்லாதவங்கள ஒண்ணுமே மதிக்க மாட்டாங்க. அப்ப இதுலயுமே பார்வை தான் வேறுபடுது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல எல்லாமே நீங்க அடுத்தவங்களை எதிர்த்து பேசணும், அடுத்தவங்கள்ட்ட சண்டைக்கு நிக்கணும், அடுத்தவங்களை எதிர்த்து நிக்கணும்ன்றது நான் சொல்ல வரல. உங்க மனநிலையை சமநிலை தவற விடாம பாத்துக்கங்கன்னு சொல்றேன். இப்ப மாமியார் வந்து நீ என்னமா சமைக்கிற, அவ பிரியாணி வச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்லும் போது, இல்ல உங்க பார்வைத்தான் தப்பு, நீங்க தான் குருடு, இப்படி நம்ம சண்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா கட்டில்ல படுத்துட்டு அழுவுறோம்ல, தலைவாணியை பொத்திக்கிட்டு அழுவுறோம்ல, என் மாமியார் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நான் இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு புடவை கட்டிட்டு வெளியே போறதுக்காக கிளம்புவோம். உடனே வீட்டுல உள்ளவங்க, இதே புடவை அவளுக்கு கட்டினா செம்மையா இருக்குமே அப்படிங்கும்போது, நான் என் மனசுல இவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷம், நான் வெளியே போயிட்டு நான் சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரமாட்டேன். வெளியே போறேனே, அல்லாஹ் ஒரு அழகான டைமை கொடுத்திருப்பான், என் ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு அழகான நேரத்தை கொடுத்திருப்பான். ஆனா அடுத்தவங்க சொல்ற இந்த ஒரு சொல், உன்னை விட அவளுக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கும்னு சொல்ற இந்த ஒரு சொல் உங்களோட ஹோல் மெமரிஸையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். வெளியே போனாலும் அதே சிந்தனை, வெளியே போய் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை பிடிச்சிட்டே இருப்போம், அம்மா இப்படி சொன்னாங்களே, அப்படியா இப்படியான்னு சொல்லி அதே மைண்ட் செட்லயே இருப்போம். அப்போ இந்த விஷயம் உங்களோட சந்தோஷத்தையே ஸ்பாயில் பண்ணிரும். அப்ப நான் சொல்றது என்னன்னா, அடுத்தவங்களோட விஷயத்துக்காக உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அப்போ இப்ப சொல்றாங்க, உன்னை விட அவளுக்கு நல்லா இருக்கும் போது அவளை விட எனக்கு சுடிதார் நல்லா இருக்கும்ல. அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு பார்க்க முடியாது. அப்போ அவளுக்கு இருக்க விஷயம் என்கிட்ட இல்லைன்னா என்கிட்ட இருக்க சில விஷயம் அவள்கிட்ட இல்ல தானே, அத நீங்க பார்க்கலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்போ இங்க எல்லாருமே அல்லாஹ் தனித்தனியா படைச்சிருக்கான். எல்லாருமே ஒண்ணு கிடையாது. எல்லாருடைய ஒண்ணாவது மத்தவங்களும் நமக்கு ஒத்து போகுதான்னு பாருங்க. ஒண்ணுமே அடுத்தவங்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் சொல்றான், விரல் ரேகையை கூட ஒண்ணா படைக்கலன்றான். அப்படி இருக்கும்போது திறமைகள் சரி, சிந்தனை சரி, எப்படி ஒண்ணா இருக்கும்? அப்ப இங்க எல்லாருமே வித்தியாசமா படைச்சிருக்கோம். அல்லாஹ் கேக்குறான், அர்-ரஹ்மானோட படைப்புல உங்களுக்கு குறைகள் சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அப்ப டெஃபினட்டா குறை சொல்ல முடியாது. அப்ப நீங்க உங்களை நீங்க மதிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்-ரஹ்மானோட படைப்புல குறை சொல்றீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து எனக்கு இத தரல, அது எப்படி தராம இருக்கலாம்? இது எவ்வளவு பெரிய ஃபால்ட், எனக்கு எப்படி இது வராம இருக்கலாம்? எனக்கு எப்படி நல்ல கிராஃப்ட் ஒர்க் வராம இருக்கலாம்? அப்போ அல்லாஹ் உங்களை படைச்சதுல நீங்க ஏதோ குறை சொல்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இது எல்லாமே எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, என் மனசுல ஒரு சமநிலை இருக்கு. இப்ப நான் நார்மலா இருக்கேன். இப்ப நீ வந்து தனியா மெசேஜ் பண்ணி இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தீங்க, ரொம்ப கேவலமா இருந்துச்சு கிளாஸ், இப்ப என் சமநிலை தவறக்கூடாதுன்னு உங்க வார்த்தையினால. புரியுதா? ஓ அப்படியா, ரெண்டு விஷயம். இது ரெண்டுமே நான் கான்பிடென்ட், நான் என்ன மதிக்கிறேன்றதுக்கான அடையாளம். சரியா? ஒண்ணு, ஓ அப்படியா, இன்னைக்கு கிளாஸ் நல்லா இல்லையா, இதெல்லாம் நான் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்ன நான் சரியா புரிஞ்சிருக்கேன், நான் மதிக்கிறேன்றதுக்கான ஒரு வெளிப்பாடு இது. சரியா? ரெண்டாவது,
உங்களுக்கு இது கனெக்ட் ஆகல போல. மத்த கிளாஸ்ல அட்டன் பண்ண மத்த 11 பேரும் கிளாஸ் யாருமே எதுவுமே சொல்லலையே, நல்லா இல்லைன்னு சொல்லலையே. அப்ப அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு போல. இதுவும் என்னன்னா மதிக்கிறது. ஒண்ணு என்கிட்ட இருக்க குறைகளை என்னன்னு பார்த்து சரி பண்றது. குறையே இல்லாம ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட குறை சொல்றாங்க அப்படிங்கும்போது அத நான் அந்த வார்த்தைகளை இக்னோர் பண்றது. இது ரெண்டுமே என்ன நான் மதிச்சாதான் நடக்கும். இப்ப என் மேலேயே நான் மதிப்பில்ல, நான் வந்து நான் என்ன நானே மதிக்காம உங்கள்ட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட பிஹேவியர் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா உங்க வார்த்தைகளை நம்பித்தான் இருக்கும். நீங்க சொல்லணும் ஒவ்வொரு டைம் கிளாஸ் நல்லா இருக்கு, நீங்க அப்படி பேசுறீங்க, ஒவ்வொரு டைமும் நான் என்னைய உங்கள்ட்ட கொடுத்து வச்சிருப்பேன். அப்போ நம்ம இவ்வளவும் எதுக்காக படிக்கிறோம்? இது இந்த இந்த படிக்கிற தியரிஸ், படிக்கிற கான்செப்ட் எல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்க மனதோட சமநிலையை யாரும் கெடுக்க கூடாது. அந்த மனசோட சமநிலை கெட்டு போகாம பாத்துக்கிறது தான் நம்மளோட டாஸ்க். ஈஸியா அடுத்தவங்க நம்மள மனநோயாளி ஆக்கிரக்கூடாது. ஓகேவா? ஒரு சைடு அடுத்தவங்கள மனநோயாளியாக ஆக்குறதுக்கு லிஸ்ட் கணக்குல பாவம் இருக்கு. அடுத்தவங்கள ஹர்ட் பண்றது, அடுத்தவங்கள கிண்டல் பண்றது, அடுத்தவங்கள குறை சொல்றது, இது எல்லாமே இன்னொருத்தவங்கள மனநோயாளிகளாக ஆக்கும். அதுக்கு டஜன் கணக்குல பாவம் இருக்கு. ஆனா எப்போதுமே அடுத்தவங்களையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, நீ குறை சொல்லாத. அவங்க அவங்க பாவத்தாளி, அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னா அவங்க அதைத்தான் செய்வாங்க. அவங்க கிண்டல் தான் பண்ணுவாங்க, வார்த்தைகளை கொடுக்கு மாதிரி கொட்டதான் செய்வாங்க, தப்பாதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களால நரகவாசின்னு முடிவு பண்ணிட்டான்னா நம்மளால மாத்த முடியுமா அத? அப்ப அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படி இருக்காங்கங்கிறதுக்காக நான் எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ அவங்கள மாத்தவே முடியாதுன்ற பட்சத்துல என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, என்னோட செல்ஃப் வர்த்தை கூட்டிக்கிறது, யாரும் என்னுடைய சமநிலையை கெடுக்க கூடாதுன்றது என்னையும் என் உள்ளத்தையும் நான் மதிக்கிறேன்றதுக்கான மிகப்பெரிய அடையாளம். சரியா? அப்போ இதெல்லாம் செய்யும் போது என்ன நான் முழுமையா மதிக்கும் போது என் பார்வை முழுக்க முழுக்க என் மேல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? நான் அடுத்தவங்கள போக்கஸே பண்ண மாட்டேன். எவ என்ன வாங்கினா எனக்கு என்ன, எனக்கெல்லாம் இதை கொடுத்துருக்கான்ல அல்ஹம்துலில்லான்னு வந்துரும் என் வாயில. ஓகேவா? அப்போ எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. அந்த நோயால வர்ற மிகப்பெரிய நோய் ஸ்பிரிச்சுவல் நோய் பொறாம வரக்கூடாது அப்படின்னா முதல்ல என்ன நான் ப்ரிகாஷன் பண்ணிக்கணும்னா எனக்குள்ள வளர்த்துக்க வேண்டிய ஹைஜீனிக் கேரக்டர், செல்ஃப் வர்த். ஓகேவா? சோ எழுதுங்க, எதனால என்ன மதிக்கிறேன், இது இன்னுமே இந்த மதிப்பு என் மேல உள்ள மதிப்பு கூடணும்னா நான் என்னெல்லாம் வளர்த்துக்கிறணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எழுதி 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 உங்களை நீங்களே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கும் போது, உங்களுக்குன்னு சில டேலண்ட்டை வளர்த்துக்கும் போது, உங்களுக்குன்னு சில கோல்ஸ் வச்சிருக்கும் போது, உயர்ந்த லட்சியங்கள் வச்சிருக்கும் போது சுத்தி உள்ளவங்க எல்லாம் நமக்கு ஒரு பெரிய மேட்டராவே தெரியாது. ஏன்னா நான் அப்படித்தான் கடந்து போவேன். நிறைய குறைகளை ஃபேஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த குறைகளுக்கு முடங்கி போறதுக்காக நான் படைக்கப்படல. எனக்குன்னு பெரிய வேற வேற லட்சியங்கள் இருக்கு, எனக்குன்னு பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் உனக்குள்ள நான் முடக்கி போட எனக்கு விருப்பம் கிடையாது. நான் அதை நோக்கி சிறகடிச்சு பறக்குறேன்னு தான் நம்ம உள்ளம் இருக்கும். யாருக்கிட்ட உயர்ந்த லட்சியங்கள் இல்லையோ, யாருக்கிட்ட எந்த ஒரு கோலுமே இல்லையோ அவங்க தான் அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன வாங்குனாங்க, ஏன் வாங்குனதை என்கிட்ட சொல்லல, என்கிட்ட காட்டக்கூட இல்லையே, இந்த எண்ணம், தேவையில்லாத சாக்கடை எண்ணம்லாம் தனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாதவங்க, தன்னைத்தானே போக்கஸ் பண்ணாதவங்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வரும். இந்த பிரச்சனைகள் தான் பலவிதமான பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ ஏற்படுத்தும். சரியா? இன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய யோசிங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணி. இப்ப நான் சொன்ன விஷயத்த உங்களுக்குள்ளேயும் யோசிங்க. ஒருவேளை இதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிட்டனோன்னு உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் அப்ளை பண்ணுங்க. நமக்கே சிரிப்பு வரும். வாழ்க்கையில எந்த நோக்கமுமே இல்லாதனாலதான் தேவையில்லாம பக்கத்து வீட்டுக்காரி என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கினா, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் மாப்பிள்ளை திருடிதான் கொடுத்துருப்பானோ, வெளிநாட்டுல திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கானோ. அதெல்லாம் எப்ப வரும்னா உனக்குன்னு எந்த லட்சியமும் இல்லாத போதுதான் அவங்களுக்கு இது வருது.
தேவையில்லாம அடுத்தவள உட்காந்து 4 பேர் உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கோல, ஏன் திட்டுதோன்னு பார்த்தா அவங்களுக்குன்னு எந்த லட்சியமுமே இல்ல. அதனாலதான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு புரிய வரும். சரியா? இதனால ஒரு விளைவு என்ன இருக்கும்னா, நான் என்ன மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். இறைவன் எனக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கே நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது, அந்த நியாமத்தை ஆரோக்கியமான வழியில பயன்படுத்துறதுன்ற வேலையை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். சரியா? இன்னைக்கு பார்த்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுச்சாமா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். மத்தவங்கம்மா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப டீப்பா புரிஞ்சுது சிஸ்டர். ரொம்ப மிஸ் பண்ண சிஸ்டர். எப்போ வருவீங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன் உங்க கிளாஸ் எப்போன்னு. ரொம்ப நல்லா இருந்தது அலிமா. எவ்வளவு தெரியும். உங்களுக்கு மென்மேலும் பறக்க செய்யும். இன்னும் நிறைய கிளாஸ் நாங்க அட்டெண்ட் பண்றதுக்கு துவா செய்யலாம். அல்லாஹ் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள இன்னுமே நிறைய டீப்பஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு புரியணும், எல்லா விஷயத்த பத்தின டீப் நாலேஜும் உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுதான் என்னோட நியத்து. அதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும். இப்ப என்னால சொல்லி மட்டும்தான் கொடுக்க முடியும். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் என்னன்றது இது மேபி நான் ஆஃப்லைன் கிளாஸா இருந்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் நடத்தினது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது உங்ககிட்ட, எந்த அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிறீங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிரும். இது ஆன்லைன்றதுனால நான் பேசுறதெல்லாம் பயனற்று போகுதா இல்ல பயனுள்ள இருக்குன்னா உங்களோட பிஹேவியரை நீங்க சரி பண்ணிக்கிறதுல இருந்து தான் தெரியும். சரியா? நம்ம 1 hour கிளாஸ் கவனிக்கிறோம்னா இஸ்லாமை பொறுத்தவரையும் செயலாக மாறாத வரையும் அந்த கல்வி வேஸ்ட் தான். சரியா? சோ அதை இன்ஷால்லா கவனிங்க. மக்களை சுத்தி உள்ளவங்களை நிறைய கவனிங்க. அவங்க பிரச்சனைகளுக்கு காரணத்தையும் பிளஸ் தீர்வையும் தேட ஆரம்பிங்களேன். உங்களுக்கு அவ்வளோ விஷயம் புரிய வரும் உலகத்தை பத்தி. யார்கிட்ட கேட்டாலும் கஷ்டம்னு தாமா சொல்றாங்க. இப்போ நான் ஒரு ஆளுக்கு எல்லாம் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் என்ன கஷ்டம்னு நினைக்கிற அடுத்த செகண்டே தெரிய வருது, அவங்க என்கிட்ட இருக்கத நினைச்சு இவளுக்கு எல்லாம் இது இருக்கே, என்கிட்ட இது. மொத்தத்துல யாருமே உலகத்துல சந்தோஷமா இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, யாருமே அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகுறதே கிடையாது. எனக்கு இப்ப ரீசெண்டா ரொம்ப இதா புரிஞ்ச விஷயம் இதுதான். உலகத்துல யாருமே சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. யாரா இருந்தாலும் தனக்கு என்ன அருட்கொடை இருக்குது, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கானேன்னு பாக்குறதே கிடையாது. மேக்சிமம் அடுத்தவங்க பக்கத்துல உள்ளவங்க இப்படி பார்த்து தன்னோட நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்காங்க. அத முதல்ல கவனிங்க. உங்களுக்கு வாழ்க்கையோட யதார்த்தம் புரியும். இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் துன்யா, இது இப்படித்தான் இருக்கும்ன்றது புரியும் இன்ஷா அல்லாஹ். சரியாமா? சோ இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? சிஸ்டர், அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.